வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 14. இதில் நம்ம பார்க்க போகிறது கன்சாலிடேட்டிங் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட். ஸோ முதல்ல கன்சாலிடேஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கன்சாலிடேஷன்னா மல்டிபிள் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை ஒரு டேபிளுக்கு சம்மரைஸ் பண்ணி கொண்டு வரது தான் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்சாலிடேஷன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கன்சாலிடேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இண்டிவிஜுவல் டேபிள்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், இல்லைன்னா அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, லே அவுட் வந்து அப்படியே எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். எல்லா மாதமும் நம்ம மெயின்டைன் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டில் லே அவுட்டை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். வெறும் உள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்போம். இது மந்த்லி ரிப்போர்ட்டாக இருக்கலாம், வீக்லி ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பிளானிங் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பட்ஜெட் டெம்ப்ளேட்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். எந்தெந்த ரிப்போர்ட்லலாம் நீங்கள் வெறும் வேல்யூஸை மட்டும் மாற்றிக்கிட்டு லே அவுட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. சரி, அன்ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன? இதுக்கு அப்படியே எதிர்மாறான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 சேல்ஸ் பர்சன்கிட்டேருந்து நீ என்னென்ன ப்ராடக்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கப்பா எனக்கு ரிப்போர்ட் அனுப்புன்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் ஒவ்வொரு லே அவுட்டில் அனுப்புவார். அவருக்கு எதுன்னு சரியும்படுதோ அனுப்புவார். இதை கன்சாலிடேட் பண்ணணும் போது அதை கன்சாலிடேட் பண்ணுற அந்த நண்பருக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது அன்ஸ்ட்ரக்சர்டு. சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருந்தால் எப்படி அதை கன்சாலிடேட் பண்ணுறதுன்று பார்க்க போகிறோம். சரி, நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் இந்த எக்ஸல் தான். இந்த எக்ஸலில் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஷீட்டு கொடுத்துருக்கோம். பட் நான் ஒவ்வொரு ஷீட்டையும் கடந்து போகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த லே அவுட் வந்து எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். உள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் மாறுது. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாருங்கள், ஜான்வரியில் பார்க்குறேன், இங்கே இருக்கிற அதே வேர்டிங்ஸ் தான் பிப்ரவரியிலையும் இருக்குது, மார்ச்லேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற அதே ஹெட்டிங்ஸ் தான் எல்லா மாதத்துலேயும் அதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிப்போர்ட்டு எந்த மாதிரி ரிப்போர்ட்டு? ஸ்ட்ரக்சர்டு ரிப்போர்ட்டு. இப்போது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற டேட்டாவை கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதை சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிளுக்கு கொண்டு வாங்க அப்படின்னா, அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டேபிளுக்கு கொண்டு வரணும். ஓகே, சரி, எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜென்ரலாக நான் ட்ரைனிங் எடுக்கும்போது என் பார்ட்டிசிபெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஈக்குவல் டு போட்டுங்க, முதல் ஷீட்டுக்கு போயிடுங்க, முதல் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுங்க, ரெண்டாவது ஷீட்டுக்கு வாங்க, அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். இது மாதிரி போயிட்டே இருக்கணும். நான் கேட்பேன், சார் ஒரு 31 ஷீட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சார் 31 செல்லையும் அப்போ நம்ம ஒவ்வொரு செல்லை ஒரு ஷீட்டுக்காக போய் அந்த செல்லை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்வாரு. சரி, அதே 365 ஷீட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சது இல்லையா? ஸோ இதுக்கு பெட்டர் அப்ரோச் இருக்குது. நம்ம அந்த அப்ரோச்சை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, சப்போஸ் ஏதாவது ஒரு ஷீட்டை யாராவது டெலீட் பண்ணிட்டாலோ இல்லை மூவ் பண்ணிட்டாலோ அப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வர ஆரம்பிச்சிடும். அந்த எரரை உட்காந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது இன்னொரு பெரிய டாஸ்க் ஆகிடும். ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D ஃபார்முலா அப்படின்ற ஒரு அப்ரோச் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். 3D ஃபார்முலானா நம்ம ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்னா அப்ரோச்சை தான் நம்ம 3Dன்னு சொல்கிறோம். பட் ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா தான் நம்ம எழுத போகிறது. சரி, முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய கிளாரிட்டி, தெளிவு என்னென்னா, இண்டிவிஜுவலாக இருக்கு இல்லையா டேபிள், அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா, ஆவரேஜ் எடுக்கணுமா, இல்லை அதில் ஹையஸ்ட்டை கண்டுபிடிக்கணுமா, லோவஸ்ட்டை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற அந்த தெளிவு வேணும். இந்த கேஸில் நம்ம ஆட் பண்ணணும், டோட்டலாக தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா சம். இதே நீங்கள் ஆவரேஜ் எடுக்க போகிறீங்கன்னா ஆவரேஜ், ஹையஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸு, லோவஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா மினிமம். சரி, இந்த கேஸில் சம். என் டேட்டா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஜனவரி ஷீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜனவரி ஷீட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்படி எங்கே என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எங்கே இருக்குன்னா B2 செல்லில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மவுஸை வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இப்போது கிளிக் பண்ண அப்புறமா தான் அப்ரோச் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ ஜனவரி ஷீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம டேட்டா லாஸ்ட் ஷீட், அதாவது டேட்டா இருக்கிற லாஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக டேட்டா வச்சுருக்க ஷீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வச்சுருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எந்த ஷீட் வரைக்கும் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. எந்த ஷீட் வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணணும்? ஆகஸ்ட் வரைக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஆகஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ண அப்புறமா கை எடுத்துடணும், கீபோர்ட்லேருந்து எடுத்துடணும். அப்புறம் என்டர் அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஃபார்முலாவை கவனிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
நம்ம எழுதின ஃபார்முலா சம்மு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, ஜனவரி ஷீட்டில் இருந்து இந்த கோலன் வந்தாலே என்ன அர்த்தம், இதிலிருந்து இது வரைக்கும் இல்லையா. ஸோ ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற B2 எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஸோ ஜனவரி ஷீட்லேருந்து ஆகஸ்ட் ஷீட் வரைக்கும் இருக்கிற B2 செல்லில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, மறுபடியும் அந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன். ஈக்குவல் டு சம்மு. ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு போயிடணும், ஃபஸ்ட்டு வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கணும், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கணும், லாஸ்ட்டு ஷீட்டை கிளிக் பண்ணிக்கணும், என்டர் அடிச்சிடணும். லாஸ்ட்டு ஷீட்டுன்னு சொல்லும் போது டேட்டா இருக்கிற லாஸ்ட்டு ஷீட்டு, நம்ம கேஸில் ஆகஸ்ட் தான் டேட்டா இருக்கிற லாஸ்ட்டு ஷீட்டு. அதை செலக்ட் பண்ண உடனே கையை கீபோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு, மவுஸை கீபோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணி முடித்தோடனே என்டர் அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா அது டோட்டல் பண்ணிடும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ அந்த செல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த க்ரீன் கலர் செல்லோடு வந்துடும். நமக்கு இந்த க்ரீன் கலர்லாம் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கிற செல்ஸில் போகணும். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் வி பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஆல் பேஸ்ட் பண்ணிடாத, ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுச்சு. சரி, நம்ம பண்ணது கரெக்டாக அப்படின்றத நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வசதிக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே அந்த இண்டிவிஜுவல் ஷீட்ஸில் இருக்க ஒரு வேல்யூவை கொண்டு வந்து இங்கே மேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த B2 செல்லில் இருந்த வேல்யூவை கொண்டு வந்து மேப் பண்ணியிருக்கேன். அதோட டோட்டல் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 96795 அதுதான் எல்லா ஷீட்டில் B2ஓட டோட்டல்னு சொல்லி நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கு. அது இங்கே கரெக்டாக மேட்சும் ஆகுது. அப்படின்னா நம்ம ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். நாளைக்கு செப்டம்பர் மந்த் டேட்டா வருது அப்படின்னா அதை எப்படி கொண்டு வந்து கன்சாலிடேஷனில் இன்க்ளூட் பண்ணுவார். சில நண்பர்கள்லாம் சொன்னேன், சார் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் ஷீட்டை போட்டுடலாம், ஃபார்முலாவில் வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் வரும்போதும் ஃபார்முலாவில் கை வைக்கணும். கரெக்டுங்களா? ஃபார்முலாவில் கையே வைக்காமல் இதை லைவ் ரிப்போர்ட்டாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, மந்த் ஆன் மந்த் ஷீட்டை ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் சார், கன்சாலிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக கன்சாலிடேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டம்மி ஷீட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே அந்த 2 டம்மி ஷீட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லி 2 ஷீட்டை க்ரியேட் பண்ணி, இந்த 2 ஷீட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எம்டி ஷீட்டு. ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி என்னோட ஃபஸ்ட்டு டேட்டா ஷீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேட்டா ஷீட் எது, ஜனவரி. ஸோ ஜனவரிக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஷீட்டு எம்டி ஷீட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கடைசி ஷீட்டுக்கு அப்புறம் எண்டுன்னு ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதை கடைசி, இது ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கன்சாலிடேஷன் ஷீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜான் அப்படின்றதுக்கு பதிலாக என்ன டைப் பண்ண போகிறோம், ஸ்டார்ட்டு. ஆகஸ்ட் அப்படின்றதுக்கு பதிலாக எண்டு. ஸோ இந்த ஷீட்டுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஷீட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாஸ் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகலை. நம்ம ஃபார்முலா இப்போ ஜான் டு ஆகஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்டார்ட் டு எண்டுன்னு இருக்குது பாருங்கள். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, செப்டம்பர் மாதம் டேட்டா வரும்போது அவர் எண்டு ஷீட்டுக்கு முன்னாடி போட்டால் மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கன்சாலிடேஷனில் எடுத்துக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் மாதத்தோட டேட்டாவை நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதத்தோட ஷீட்டை எடுத்து நீங்கள் எண்டுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அந்த டேட்டா கன்சிடர் ஆகாது. எப்போ கன்சிடர் பண்ண நினைக்கிறீங்களோ அது ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் எங்கே வேணால் இருக்கலாம், அது பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஷீட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம், ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் 3D ஃபார்முலா கன்சாலிடேட்டிங் த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரியரன்.